ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி இன்று மனு தாக்கல். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள். மும்முனை போட்டி நிலவும் டெல்லியில் தேர்தல் பரப்புரை தீவிரம். கர்நாடகாவில் துப்பாக்கிச்சூடு நடத்தி 93 லட்சத்தை கொள்ளையடித்த திருடர்கள் மீண்டும் துப்பாக்கிச்சூடு. பீதரில் ஏடிஎம் பணம் நிரப்பும் ஊழியரை சுட்டுக் கொன்ற நிலையில் ஹைதராபாத்தில் டிராவல்ஸ் ஊழியர் மீது துப்பாக்கிச்சூடு. துப்பாக்கியுடன் சுற்றும் ஏடிஎம் பணம் கொள்ளையர்களை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை. கொள்ளையர்களின் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இருவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் அதிக காளைகளை அடக்கிய அபிசித்தருக்கு கார் பரிசு. 2ஆம் இடம் பிடித்த ஸ்ரீதருக்கு ஷேர் ஆட்டோவும், 3ஆம் இடம் பிடித்த விக்னேஷுக்கு இருசக்கர வாகனமும் பரிசு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் முதலிடம் பிடித்த பாகுபலி காளையின் உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசு. 2வது மற்றும் 3வது இடங்களை பிடித்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு இருசக்கர வாகனம் பரிசு. பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை நோக்கி படையெடுக்கும் மக்கள். சென்னை புறநகர் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். தமிழகத்தில் காணும் பொங்கலையொட்டி சுற்றுலா தலங்களில் அலைமோதிய கூட்டம். கடற்கரைகள், பூங்காக்கள் உள்ளிட்ட இடங்களில் குடும்பமாக குவிந்து குதூகலித்த மக்கள். ஈரோடு வஉசி பூங்காவில் பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் காணும் பொங்கல் கொண்டாட்டம். பூங்காவில் ஆயிரக்கணக்கான பெண்கள் குவிந்து ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகம். காணும் பொங்கலையொட்டி தமிழகத்தின் பல பகுதிகளில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகள். பல்வேறு விதமான விளையாட்டுப் போட்டிகளில் அனைத்து தரப்பினரும் ஆர்வமுடன் பங்கேற்பு. இந்தியாவில் தூய்மையான காற்று கொண்ட நகரங்கள் பட்டியலில் நெல்லை மாவட்டம் முதலிடம். நாட்டில் காற்று மாசு அதிகமுள்ள நகரங்கள் பட்டியலில் தலைநகர் டெல்லி முதலிடம். கோவையில் உணவு தேடி விவசாயி வீட்டுக்குள் புகுந்த காட்டு யானை. உணவுப் பொருட்களை சூறையாடிய ஒற்றை காட்டு யானையின் காட்சிகள். ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் மீண்டும் பனிப்பொழிவு அதிகரிப்பு. ஹிமாச்சலில் பனிப்பொழிவால் போக்குவரத்து பாதிப்பு. சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னத்துடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை. இருதரப்பு உறவு, தொழில்துறை, உள்கட்டமைப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. பார்முலா கார் ரேஸ் வழக்கில் பிஆர்எஸ் கட்சி செயல் தலைவர் KT ராமராவிடம் அமலாக்கத்துறை 7 மணி நேரம் விசாரணை. உண்மை கண்டறியும் சோதனைக்கு தயாரா என முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு KT ராமராவ் சவால். கேரளாவைச் சேர்ந்த காதலன் ஷாரோன் ராஜை விஷம் கொடுத்து கொலை செய்த வழக்கு. காதலி கிரீஷ்மாவுக்கு எதிரான வழக்கில் கேரள நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. நடிகர் சைஃப் அலி கான் மீது தாக்குதல் நடத்திய நபரின் சிசிடிவி காட்சி வெளியீடு. 1 கோடி ரூபாய் கேட்டு தாக்கிய குற்றவாளியை பிடிக்க மும்பை போலீசார் 10 தனிப்படைகள் அமைப்பு.
சென்னை விமான நிலையத்தில் ஃபாஸ்ட் டிராக் இமிகிரேஷன் சிஸ்டம் அறிமுகம். சிறப்பு கவுண்டர்களை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் மத்திய அமைச்சர் அமித் ஷா. நடப்பாண்டு இளநிலை நீட் தேர்வு ஒரே நாளில் ஒரே கட்டமாக நடைபெறும். வழக்கம் போல் இந்த ஆண்டும் OMR முறையிலேயே தேர்வு நடைபெறும் என அறிவிப்பு. சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் என்கவுண்டரில் 12 நக்சலைட்டுகள் உயிரிழப்பு. நக்சலைட்டுகளுக்கு எதிரான தேடுதல் வேட்டை தொடர்வதாக அறிவிப்பு. ஈரோடு கொடிவேரி அணையில் 300 சவரன் தங்க நகைகளுடன் குளித்த அதிமுக பிரமுகர். மக்கள் அதிக அளவில் குவிந்ததால் பாதுகாப்பு கருதி அதிமுக பிரமுகரை வெளியேற்றிய போலீசார். போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட காசாவில் இஸ்ரேல் தாக்குதல். இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 80 பேர் உயிரிழப்பு. லாஸ் ஏஞ்சல்ஸில் காற்றின் வேகம் குறைந்ததால் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் முன்னேற்றம். அமெரிக்காவில் வரலாறு காணாத காட்டுத்தீயால் பெரும் சேதம். கனடா நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என ஜஸ்டின் ட்ரூடோ அறிவிப்பு. அரசியலில் இருந்து ஓய்வு பெறவும் தற்காலிக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ முடிவு. ட்விட்டர் செயலியை வாங்கியதில் $150 மில்லியன் முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு. எலான் மஸ்க் மீது அமெரிக்க பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் வழக்கு. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் பிப்ரவரி 14ஆம் தேதி தொடக்கம். முதல் போட்டியில் குஜராத் ஜெயண்ட்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் பல பரீட்சை. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸில் முன்னணி வீரர் மெத்வதேவ் அதிர்ச்சி தோல்வி. மெத்வதேவை வீழ்த்தி அமெரிக்க இளம் வீரர் லேர்னர் ட்ரையன் அசத்தல் வெற்றி. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸில் சின்னர் ரூனே 3வது சுற்றுக்கு முன்னேற்றம். மகளிர் ஒற்றையர் பிரிவில் பவோலினி, காலின்ஸ், மேடிசன் கீஸ் 3வது சுற்றுக்கு தகுதி. விஜய் ஹசாரே கோப்பை அரையிறுதியில் மகாராஷ்டிராவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய விதர்பா அணி. நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் கர்நாடகா, விதர்பா அணிகள் பல பரீட்சை. பஞ்சாப், மும்பை அணிகளுக்கு இடையேயான ISL கால்பந்து போட்டி டிரா. இன்றைய போட்டியில் ஜாம்ஷெட்பூர், மோகன் பகான் அணிகள் மோதல்.